கன்னி ராசி இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதற்கு நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், சில கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அப்போ அது என்ன மெசேஜ் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுடைய வெற்றிகள் வெற்றிகளை எந்த அளவுக்கு நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேளுங்க. நிறைய பேர் சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாம் அப்படியே டீல்ல விட்டுருவோம். பெரிய பெரிய வெற்றிகளை தான் நம்ம பெருசா கொண்டாடும். ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன வெற்றிகளை கூட நீங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சின்ன சின்ன வெற்றிகளையும் நீங்க செலிப்ரேட் பண்ணணும், மற்றவங்களோட அதை செலிப்ரேட் பண்ணணும். அப்பதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கு, பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த ஸ்வீட்டான பர்சனா நீங்க இருக்கணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். அது என்னன்னா, மன்னிக்கிற தன்மையை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. யாரு உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய ஒரு ஆப்போசிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இவங்க ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்கும். அந்த ரெக்கக்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஒரு மாற்றங்களை நீங்க செய்யணும் அப்படின்றது யூனிவர்ஸ் கொடுக்க மெசேஜா இருக்கு. அண்ட் நீங்க உங்களுடைய ஸ்பேஸை எப்பவுமே சேஃபானதா வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கிட்ட நீங்க பழகினாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க.